வணக்கங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து 10 பாட்டு நூல்களிலிருந்து பார்த்துடலாங்க. சரிங்களா? நூலுடைய ஆசிரியர், பாடல்கள், பாட்டுடை தலைவன் அப்படியே பார்த்துடலாம். சரிங்களா? திருமுருக ஆற்றுப்படை யாருன்னா நக்கீரர் எழுதுனது. இதனுடைய பாடல்கள் எண்ணிக்கை 317ங்க. இதனுடைய ஆசிரியர் யாருன்னா முருகப்பெருமானுங்க. சரிங்களா? அடுத்து போகலாம். பொருணர் ஆற்றுப்படை முடத்தாம கண்ணியர். சரிங்களா? இது வந்து 248 பாடல்கள் கொண்டது. இதனுடைய ஆசிரியர் இது பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா கரிகால சோழனுங்க. சிறுபான் ஆற்றுப்படை வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் யாருன்னா நல்லூர் நத்தத்தினார். சரிங்களா? 269 பாடல்கள் கொண்டது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது யார் பாட்டுடை தலைவர்னா ஒய்மை நாட்டு நல்லியக்கோடன் சொல்லுவாங்க. ஒய்மான் நாடு நல்லியக்கோடன் தாங்க இது பாட்டுடை தலைவன். பெரும்பான் ஆற்றுப்படை வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார் 500 பாடல்களை பாடியிருக்காரு. சரிங்களா? இது பாட்டுடை தலைவன் யாருன்னா தொண்டைமான் இளந்திரையன். இது ஸ்கூல் புக்கில் இருக்குங்க. இளந்திரையன் அவன் நாடு வந்து தொண்டைமான். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டு நப்பூதனார். சரிங்களா? 103 பாடல்கள் கொண்டது முல்லைப்பாட்டு. இது பாட்டுடை தலைவன் யாருன்னா பாண்டியன் நெடுஞ்செழியன் பொதுவாக கருதப்படுகிறது அப்படின்றாங்க. பாண்டியன் நெடுஞ்செழியன். சரிங்களா? நெடுஞ்செழியன். மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் இயற்றியிருக்காரு. 782 பாடல்கள் கொண்டது. சரிங்களா? பாட்டுடைய தலைவன் யாருன்னா அதுவும் பாண்டியன் நெடுஞ்செழியன். இவன் தலையானத்து சிறுவென்ற நெடுஞ்செழியன் சொல்கிறாங்க. இவர் பாண்டியன் நெடுஞ்செழியன் தான் தலையானத்து சிறுவென்ற நெடுஞ்செழியன் சொல்கிறாங்க. தலையானத்து போர் நடந்ததில் திருச்சியில் அந்த போரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சவருன்றது சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெடுநல் வாடை யாருன்னா நக்கீரர்து 188 பாடல்கள் கொண்டது. சரிங்களா? நெடுநல் வாடை நக்கீரர்து 188 பாடல்கள். இது வந்து பாட்டுடை தலைவன் யாருன்னா இதுவும் பாண்டியன் நெடுஞ்செழியன் தான் சொல்கிறாங்க. பாண்டியன் நெடுஞ்செழியன். கபிலர் வந்து தெரியும். குறிஞ்சிப்பாட்டு இயற்றியவர். 261 பாடல்கள் கொண்டது குறிஞ்சிப்பாட்டு. அரிய அரசன் பிரகத்தனனுக்காக இவர் பாடப்பட்டது. சரிங்களா? அந்த அரிய அரசன் பிரகத்தனன் தான் இவர் பாட்டுடை தலைவன். சரிங்களா? பட்டினப்பாலை வந்து பார்த்தீங்கன்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார் 301 பாடல்கள் கொண்டது. பட்டினப்பாலை. கரிகால சோழனை பற்றி பாடினது. மலைப்படும் கடாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருங்கௌசிங்கனார் இயற்றியது. 583 பாடல்கள் கொண்டது. 583 பாடல்கள் கொண்டது. யார் பாட்டுடை தலைவனா நன்செய் ஞன்னன் அப்படின்றாரு. மேலும் சில சிறப்புகள் என்ன, மிக சிறிய நூல் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டு 103 பாடல்கள். மிகப்பெரிய நூல்ன்றது மதுரை காஞ்சி 782 பாடல்கள். ஆற்றுப்படை நூல்கள் மொத்தம் பார்த்தோன்னா மலைப்படு கடாமன்றது இன்னொரு பேர் கூத்துராட்டுப்படை. 5 நூல்கள் ஆற்றுப்படை நூல்கள் இருக்குது. அகநூல்கள் முல்லைப்பாட்டு குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை அகநூல்கள் இருக்குது. சரிங்களா? நெடுநல் வாடை அகமாபுரமான்றது 2த்துக்கு பொதுவாக கருதப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ.